அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த சோபகிருது ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு பங்குனி மாதம் 14/3/2024 வியாழக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி பஞ்சமி திதி பரணி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நன்னாளில் இந்த சோபகிருது ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு சந்திரன், கன்னிராசியில் கேது, கும்பத்தில் சனி சுக்கிரன் செவ்வாய், மீனத்தில் சூரியன் புதன் ராகு என இந்த பங்குனி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் மீனராசியில் பயணம் செய்வதால் மீன மாதம் அல்லது மச்ச மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெறுகின்றது. மேலும் மனிதர்களின் திருமணங்களும் நடைபெறுகின்றன. பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கமாக அமைகின்றது. மங்களங்கள் நிறைந்த மாதம் என்று இந்த பங்குனி மாதத்தை போற்றுவார்கள். புராணத்தில் குறிப்பிட்டிருக்கும் சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில் தான் பெரும்பாலும் அரங்கேறியுள்ளது. மலைமகள் உமையவளை சிவபெருமான் மனம் புரிந்த மாதம் பங்குனி மாதம். இந்த மாதத்தில் நாம் செய்கின்ற சின்ன சின்ன தானங்கள் கூட மிகுந்த நல்ல பலன்களை தரும். 1000 பசுக்களை தானம் செய்த புண்ணியத்தை தருகின்ற மாதம் இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் முறையாக நாம் தெய்வ வழிபாடுகளை செய்து வந்தால் தடைகள் எல்லாம் நீங்கும், வெற்றி தேடி வரும். அரங்கனை விபீஷ்ணர் பெற்றுக்கொண்ட மாதமும் இந்த பங்குனி மாதம் தான். அது மட்டுமா, அரங்கன் அமர்ந்து கொண்டு காவிரிக்கும் கொள்ளிடத்திற்குமான இடத்தை திருவரங்கம் என அமைத்து திருத்தலமாக்கியதும் இந்த பங்குனி மாதத்தில் தான். சிவனாருக்கு உகந்த மாதம் இந்த பங்குனி மாதம். அதேபோல் அரங்கனை போற்றுகின்ற மாதமாகவும் திகழ்கின்றது இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதத்தின் உத்திர நட்சத்திர நாள் மிகவும் விசேஷமானது. இந்த நாளில்தான் முருகப்பெருமானை விரதமிருந்து தரிசிப்பார்கள். அதேபோல் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் எண்ணற்ற பக்தர்கள் வழிபடுவார்கள். பங்குனி மாத உத்திர நட்சத்திர நாளில் விரதமிருந்து முருக கடவுளை தரிசித்தால் விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதேபோல் பங்குனி மாதத்தில் தேய்பிறையில் வரும் ஏகாதேசியை விஜயா ஏகாதேசி என்பார்கள். எத்தனை தடைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நீக்கி எடுத்த காரியத்தில் வெற்றியை அளிக்கக்கூடியது விஜயா ஏகாதேசி. பங்குனி தேய்பிறை விஜயா ஏகாதேசியில் பெருமாளை தரிசிப்பதும் துளசி மாலை சார்த்தி பிரார்த்தனை செய்வதும் மகத்தான பலன்களை வழங்கும். நாம் பெருமாளிடம் வைக்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும். மேலும் இந்த பங்குனி மாதத்தில் கிரகங்களின் பயிற்சியை பார்த்தால் பங்குனி 1ஆம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கு பயிற்சியாகின்றார். பங்குனி 13ஆம் தேதி புதன் மீனராசியில் நீச்சம் பெறுகிறார் மற்றும் வக்ரமடைகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பயிற்சி மற்றும் நீச்சம் வக்ரம் ஆகிய இந்த நிலையினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் அனைத்து திருப்தியையும் வழங்கப் போகின்ற கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கின்ற கேதுவும், உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயும், 7ஆம் இடத்து அதிபதியான சனியும் தான். ஆக சாத்தியமில்லாத விஷயத்தில் இறங்க நினைத்தாலும் சாதகம் உயர்வு வெற்றி ஒருபடி மேலாகவே ஏற்படும். அத்துடன் பரபரப்போடு உயர்வுகளை சந்தித்து வருகின்றீர்கள். இந்த நிலைமை மேலும் அதிகரித்து இந்த மாதம் தொடங்கிய 2வது வாரம் 4வது நாள் முடிவதற்குள் அனுகூல உயர்வுகளை அடைய போகின்றீர்கள். மாத தொடக்க நேரத்தில் ராகு பகவானும் மாதம் தொடங்கியதிலிருந்து சந்திர பகவானும் சாதகமான சுழற்சியில் அனுகூல மேன்மைகளை தருவார்கள். வருமானம் 2 மடங்காகும். சேமிப்புகள் உயரும். எந்த விஷயத்தையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். இழுபறியில் இருக்கின்ற விஷயங்கள் திடீர் முடிவுக்கு வரும். எதிர்பாராத பரிசு பண ஆதாய வரவுகளை உங்கள் ராசிக்கு சாதகமான இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது பகவான் முதல் வாரத்தில் இருந்தே கொடுக்க ஆரம்பித்து விடுவார். புதிய உபரி கமிஷன் லாப வரவுகள் உங்கள் கைக்கு கிடைக்கும். ஆரோக்கிய சிக்கல் மருத்துவ விரயம் என்று எதுவும் இல்லை. உத்தியோகம் பணி பொறுப்பு பதவி சார்ந்த விஷயங்கள் சாதக மன நிறைவை தரும். தொழில் நிர்வாக வியாபாரமும் முதலீடு விஷயங்களை இந்த மாதம் தொடங்கி 16ஆம் தினத்திற்கு பிறகு சரி செய்து விடலாம். சுபகாரிய திருமண விஷய ஏற்பாடுகள் நல்லபடியாக நடைபெறும். வரவேண்டிய தொகைகள் வரும். ஊதிய பென்ஷன் சம்பந்த நிலுவைகள் கைக்கு வரும். இளம் இருபாலருக்கும் 2வது வார இறுதியில் திருமணம் கைகூடும். மேலும் மாதத்தின் முதல் நாளிலேயே கும்பராசிக்கு செல்லும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் கும்பத்தில் உள்ள சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்கின்றார்.
இந்த முரண்பாடான கிரக சேர்க்கை அவ்வளவு நல்லதல்ல. உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமான செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் சனியோடு இணைவதால் குடும்ப சுமை கூடும், கொடுக்கல் வாங்கலில் போராட்டம் அதிகரிக்கும், நினைத்தது நிறைவேறாமல் போகலாம், நேசக்கரம் நீட்டியவர்கள் விலகி செல்வார்கள். எந்த ஒரு புது முயற்சி செய்தாலும் அந்த காரியம் முடிவடையும் முன் மற்றவரிடம் சொல்வதை தவிர்ப்பது நல்லது. செலவு அதிகரிக்கின்றதே, வருமானம் போதவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். உத்தியோகத்தில் திடீரென பணி நீக்கம் செய்யப்படும் சூழ்நிலை உருவாகும். எனவே மேல அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை சரியாக செய்து முடிப்பது நல்லது. சொந்த தொழில் செய்பவர்கள் பங்குதாரர்களால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்ப ஒற்றுமை குறையாமல் இருக்க வழிபாடு அவசியம். மேலும் பங்குனி 13ஆம் தேதி மீனத்தில் சஞ்சரிக்கும் புதன் வக்ரம் பெறுகின்றார். ஏற்கனவே அவர் மீனத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இப்பொழுது வக்ரம் பெறுகையில் வலிமை இழந்து சில நல்ல மாற்றங்களை உருவாக்குவார். வெளிநாடு செல்லும் முயற்சியில் அனுகூலம் ஏற்படும். கமிஷன் அடிப்படையில் அமைந்த தொழிலில் ஆதாயம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். வாகன மாற்றம் செய்ய முன்வரும் நேரம் இது. வழக்குகள் சாதகமாகும். தொழில் முன்னேற்றம் உண்டு. மேலும் மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் ராகு சேர்க்கை பெற்றிருக்கின்றார்கள். பிதுர் ராஜிதஸ்தானத்தில் பிதுர்காரகன் சூரியனோடு ராகு இணைந்திருப்பதால் தந்தை வழி உறவில் விரிசல் ஏற்படலாம். பூர்வீக சொத்து தகராறுகள் உருவாகும். பாக பிரிவினை நடைபெறுவது தாமதமாகும். எதையும் நினைத்த நேரத்தில் செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்கும். மனதில் இனம் புரியாத கவலை ஏற்பட்டு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் ஈடுபாடு செலுத்த முடியாமல் போகலாம். பெரிய மனிதர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். ராகு கேது வழிபாடுகளை முறையாக செய்வதன் மூலம் தடைகள் அகல வழிபிறக்கும். மேலும் பங்குனி 19ஆம் தேதி சுக்கிரன் தனது உச்ச வீடான மீனராசிக்கு செல்கின்றார். அங்கு புதனோடு சேர்ந்து புத சுக்கிர யோகத்தையும் நீச்சபங்க ராஜயோகத்தையும் உருவாக்குகின்றார். எனவே நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரப்போகின்றது. சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகமும் ஏற்படுவதால் கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு எதிர்பாராத விதத்தில் வரலாம். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். வீடு இடம் வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவோ திருமணம் சம்பந்தமாகவோ கடல் தாண்டி சென்று பணிபுரிவது சம்பந்தமாகவோ ஏதேனும் முயற்சி செய்திருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மனக்கலக்கம் அதிகரிக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் இரக்கமும் கலந்த நிலை உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது. கலைஞர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு மறதியால் மதிப்பெண்கள் குறையலாம். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது. வாழ்க்கை துணையால் அனுபவமும் உண்டு. மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி ரீதியாக எடுத்து வரும் முயற்சிகளுக்கு சாதகம் உண்டு. விவசாயிகளுக்கு அடமானத்தில் உள்ள சொந்த நிலபுலன்களை மீட்கப் போகின்றீர்கள். கலைஞர்களுக்கு பெரிய பட்ஜெட் வகையில் முயற்சித்து வருகின்ற விஷயங்களில் வெற்றி உண்டு. அரசியல்வாதிகளுக்கு சக கட்சி மேலிட ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற விஷயங்கள் தடையின்றி கைகூடும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அதிர்ஷ்டமான நட்சத்திரங்கள் என்ன என்று பார்த்தால் ஹஸ்தம் மகம், அனுஷம் சுவாதி, உத்திராடம் பூராடம், ரேவதி சதயம், திருவாதிரை ரோகிணி அஸ்வினி. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் மார்ச் 14, 16, 17, 19, 21, 23, 24, 26, 29 மற்றும் ஏப்ரல் 1, 3, 4, 7, 9, 11, 13. இந்த பங்குனி மாத ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானுக்கு பரிகாரம் செய்து வாருங்கள். செவ்வாய்க்கிழமை யமகண்ட வேளையில் ஸ்ரீ பத்ரகாளிக்கு அபிஷேக பொருள் கொடுத்து வழிபட்டு வாருங்கள். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.